வந்து நாங்கள் தான் இஸ்லாமியர்கள் ஆதரவானவர்கள் சிறுபான்மை மக்கள்னு உருட்டியிருந்தாங்கல்ல, அதில் வந்து விஜய் கையை வைக்கிறாப்புல. அந்த அவர் இப்தார் விருந்து நடத்துனது, அதுக்கு வந்த வரவேற்பு, வக்போர்டு மசோதாவில் அவரும் சேர்ந்துக்கிட்டு இது பண்ணுறது, இதெல்லாம் பண்ணும்பொழுது அவர்களுக்கு கிடைக்கிற ரிப்போர்ட்டு இஸ்லாமிய மக்கள் சிறுபான்மை மக்கள் விஜய்க்கு ஆதரவாக திரளுகின்ற வாய்ப்பு இருக்குது. அப்போ இவங்களுக்கு தானே பாதிப்பு. அப்போ விஜயை என்ன நீங்கள் விஜய் பிஜேபி கூட போறான்னு சொல்லிட்டா இஸ்லாமிய மக்கள் ஓட்டு போட மாட்டாங்கல்ல, இல்லைன்றதை இவங்க ஸ்ட்ராங்காக அடிக்கணும். இப்போ அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இது நீங்கள் நயினார் கூப்பிட்டதை கூட நாங்கள் வரமாட்டோம், நாங்கள் 2 பேரையுமே எதிர்க்கணுன்றத சொல்கிறாங்க. அதை அழுத்தமாக சொல்லிக்கிட்டே இருக்கணும். சொல்லிக்கிட்டே இருந்தால் தான் தவிப்பாங்க. இல்லாட்டி இப்போ போக மாட்டார், தேர்தலுக்கு பின்னாடி போவார்னு ஒரு கருத்தை உருவாக்கி அந்த ஓட்டத்தை உண்மையாக்கிடுவாங்க. ராஜ்யசபாவில் தேமுதிகவுக்கு கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா பொதுவாக இப்போ கமல்ஹாசனுக்கு ஏற்கனவே போட்ட ஒப்பந்தத்தின்படி அப்படின்றாங்கல்ல, அந்த ஒப்பந்தம் ரொம்ப முக்கியம். நீங்கள் வாய் வார்த்தையாக சொல்கிறதெல்லாம் கணக்கு வராது. தொடர்ச்சி தேமுதிக பாமக அந்த பாஜக கூட்டணி என்டிஏ கூட்டணி அப்படியே தொடரும், வேற வழி கிடையாது. மற்றவங்க இந்த பத்திரிகையாளர் போர்வையில் உருட்டிட்டு இருக்காங்க, விஜய் கிட்ட போவாங்க, அதெல்லாம் நடக்கவே நடக்குது. இதுதான் ஃபைனலாக நடக்கும். விஜய் வந்து வாழ வைத்தவர், திரையுலகுக்கு அறிமுகப்படுத்தியவர் விஜயகாந்த். விஜயகாந்த் வாழ வச்சாரு, அவங்க அப்பா கூட வாழ வச்சாரு. அவரு விஜய் கூட இருக்காரு. புஷி ஆனந்த் அவருக்கு ஒரு கட்டையை போட்டு இன்னைக்கு அவங்க அப்பா எங்கேயோ தானே இருக்காரு. இன்னைக்கு அவர் ஜந்தோசை நினைச்சா கூட போய் பார்க்க முடியாது. புஷி ஆனந்த் அனுபவிச்சாதான் விஜய் அவங்க அப்பாவே. ஆமா, அதாங்க நிலைமை. புஷி ஆனந்த் என்ன சொல்லுவாதான் மேடைகள் எல்லாம் அப்பா அம்மாவை 2 பேருமே சேர்ந்து ஷேர் பண்ணி, அது யார், அதுவும் புஷி ஆனந்த் தான் அனுமதிக்கணும். அது ஒரு சீனுக்காக இந்த மாதிரி நடக்கும்போது உட்காருங்க, செட்டிங் தான். இவருக்கு அவருக்கும் தொடர்பே இல்லை. சரி, ஏதோ கூட்டணியில் இருக்கணும் வாங்கன்றதை கூப்பிடுறாங்க. நீங்கள் அதுக்கு ஒரு ராஜ்யசபா பழைய ஜமீன்தார் மாதிரியே பண்ணியிருந்தா நீங்கள் இப்போ ஒன்றும் இல்லாத ஆள் இல்லை. அதனால் அதுக்கேற்ற மாதிரி தான். அதனால் 6 கிடைக்குதான்னு பாருங்க. 6லேருந்து 10 டபுள் டிஜிட் கிடைக்குதா பாருங்க. ஏன்னா இவங்க எல்லாம் தலைவரை அவங்க கூடயே இருப்போம், அவங்க கூப்பிட்டான் வரல, இவங்க கூப்பிட்டான் வரல, தலைவரை அவங்க கூடயே இருப்போம். சின்ன கட்சி பிரேமலதா கூட முரண்டு பிடிக்கிற மாதிரியே காமிச்சிட்டு இருக்காங்க. ஏடிஎம்கே ரவுடிகளுக்கு பெண்களுக்கு எதிராக இருக்கிறவங்களுக்கு பயம் வரணும் அப்படின்றது வந்து தெய்வ செயல் போன்ற ஒரு விஷயம் பார்க்கும்பொழுது அவர்கள் தப்பிக்கிறாங்கல்ல. பெரிய செக்ஷனே இல்லை, புதுசாக ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தாங்க திமுக இந்த அரசு, அந்த செக்ஷன் கூட அந்த பையன் மேலே போடல. அப்போ அவர் இன்னைக்கு முன்ஜாமீன் ஜாலியாக சுற்றி இருந்தானே. குக்கு செய்தி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு முத்தலிஃப் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா. இப்போ அதிமுக பாஜகவோட கூட்டணி வந்து வலுவா இருக்குதுங்களா, உறுதியா இருக்குங்களா? அதிமுக பாஜக கூட்டணியில எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஓடிட்டு இருக்கு. பாமக பேசிக்கிட்டு இருக்காங்க. பாமக கிட்டத்தட்ட உள்ள வந்துடும், தேமுதிக உள்ள வந்துடும். அப்புறம் சின்ன சின்ன கட்சிகள் மற்ற கட்சிகளை உள்ள கொண்டு வரதுக்கான ஏற்பாடு நடக்குது. இப்போ தேர்தல் நெருங்க இப்போ மக்கள் பிரச்சனை மற்ற பிரச்சனைகள்ல டிஎம்கேவை அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. விஜய் ஒரு பக்கம் அடிக்கிறாரு. இந்த வெறுப்பெல்லாம் சேரும் பொழுது இதனுடைய அந்த பலனை அறுவடை பண்ணுறது ஒன்று விஜய் இருப்பார், இன்னொன்று என்டிஏ கூட்டணி இருக்கும். நான் சொன்ன மாதிரி விஜய் அறுவடைன்றது திமுகல இருந்தே கோர் ஓட்டை பிரிக்கிற மாதிரி தான் இருக்கும். விஜய் பிரிப்பார். அப்போ பார்த்தீங்கன்னா அதோடைய பலகீனம் திமுகவுக்கு போய் சேரும். இதோடைய பலனை அனுபவிக்கிறது லாஸ்ட்டில் ஃபஸ்ட்டுன்னு சொல்லுவாங்கல்ல. இப்போ 100 ஓட்டு இருக்குது, திமுக 45 ஓட்டு வச்சு இந்த இடத்துல இந்த எதிர்ப்பு வாக்குகள் இந்த இதெல்லாம் போய் ஒரு 10 வெளியில் போகுது. ஆதரவு வாக்குகள் இருக்குல்ல, அதில் ஒரு 10 விஜய் எடுத்துக்கிறாருன்னா 25 ஆகிடுவாங்க. சரி 30 வச்சுக்கோங்க. அவங்க வந்து ஒரு 15-20ன்னு வச்சுக்கோங்க. 30-20 ஜெயிக்காது. இவர் 40 வாங்கிட்டாருன்னா இவர் ஜெயிச்சிடுவார். அந்த மாதிரி அடிக்கிறதுக்கான பெரும்பாலான வாய்ப்புகள் இருக்குது. அதை நோக்கி நகர்ற வேலையை என்டிஏ பண்ணுச்சுன்னா மிகப்பெரிய வெற்றி அடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ பிஜேபி தான் வந்து தாவேக்காவை இயக்குது அப்படின்னு சொல்றாங்க, அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அது வந்து டிஎம்கே செட் பண்ற ஒரு நரேட்டிவ். ஏன்னா நான் சொன்னேன்ல, தாவேக்கா இஸ்லாமியர் வாக்குகள் இருக்குல்ல, இஸ்லாமிய மக்கள் கிறிஸ்தவ மக்கள் சிறுபான்மை மக்களுடைய வாக்குகள் என்டிஏக்கு எந்த காலத்திலையும் விடாது. ஏன்னா பாஜக இருக்குது, அதனால விடாது. இவர்கள் விடவும் விட மாட்டாங்க. நாங்கள் தான் இஸ்லாமியுடைய பாதுகாவலர் நல்லா ஊட்டிட்டு இருப்பாங்க. இப்போ வெளியே போய் கேட்டிங்கன்னா இந்த வக்போர்டு மசோதா திருத்த மசோதாக்கெல்லாம் நாங்கள் திமுக தான் கூட்டு நிற்கிது அப்படிலாம் பேசுகிறாங்க. அது ஒரு மேட்டரே இல்லை. சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஒரு நாள் நடக்கும், ஒரு 2-3 இதை மட்டும் நீக்கிட்டு அந்த மசோதா ஒப்புதல் கொடுத்துருவாங்க. அதுக்குள்ளே போனீங்கன்னா பல விஷயங்கள் இஸ்லாமியர்களுக்கு சாதகமான விஷயங்கள் மசோதாவில் இருக்குது. ஆனால் இதை எல்லாம் நுனிப்புல் மேயறதுனால அதை சரியாக பார்க்குறதில்ல. இதில் நீங்கள் வந்து நாங்கள் தான் இஸ்லாமியர்கள் ஆதரவானவர்கள் சிறுபான்மை மக்கள்னு உருட்டியிருந்தாங்கல்ல,
அதில் வந்து விஜய் கையை வைக்கிறாப்புல. அந்த அவர் இஃப்தார் விருந்து நடத்துனது, அதுக்கு வந்த வரவேற்பு, வக்போர்டு மசோதாவில் அவரும் சேர்ந்துக்கிட்டு இது பண்ணுறது, இதெல்லாம் பண்ணும்பொழுது அவர்களுக்கு கிடைக்கிற ரிப்போர்ட்டு இஸ்லாமிய மக்கள், சிறுபான்மை மக்கள் விஜய்க்கு ஆதரவாக திரளுகின்ற வாய்ப்பு இருக்குன்னு. அப்போ இவங்களுக்கு தானே பாதிப்பு. அப்போ விஜயை என்ன நீங்கள் விஜய் பிஜேபி கூட போறான்னு சொல்லிட்டா இஸ்லாமிய மக்கள் ஓட்டு போட மாட்டாங்கல்ல. அதுக்காக ஒரு நரேட்டிவ் செட் பண்ணி விஜய் கூட போகிறாங்க இல்லைன்றதை இவங்க ஸ்ட்ராங்காக அடிக்கணும். இப்போ அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இது நீங்கள் நயினார் கூப்பிட்டது கூட நாங்கள் வரமாட்டோம், நாங்கள் அவங்க 2 பேரையுமே எதிர்க்கணுன்றத சொல்கிறாங்க. அதை அழுத்தமாக சொல்லிக்கிட்டே இருக்கணும். சொல்லிக்கிட்டே இருந்தால் தான் தப்பிப்பாங்க. இல்லாட்டி இப்போ போக மாட்டார், தேர்தலுக்கு பின்னாடி போவார்னு ஒரு கருத்தை உருவாக்கி அந்த ஓட்டத்தை உண்மையாக்கிடுவாங்க. ஓகே, இப்போ ராஜ்யசபா சீட்டு வந்து எப்படி பார்க்குறீங்க? யாராக இருக்கலாம் அது வாங்க போகிறோம்? வில்சன். திமுக எந்த நிலைமைக்கு போகுது, எப்படி இருக்குன்றதுக்கு இதெல்லாம் உதாரணம். ராஜ்யசபான்றது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இது, மாநிலங்களவை, அவங்க பேசுகிறவங்க அந்த மாதிரி இதுன்னு ஏற்கனவே ஒன்றும் பெருசாக இல்லாமல் தான் இருந்தது. எம்எம் அப்துல்லாவை உட்கார வச்சுட்டாங்க. உட்கார வச்சுட்டு அந்த இடத்துல கவிஞர் சல்மா அவங்க என்ன பண்ணாங்க, ஏது பண்ணாங்க, என்ன அவங்க சீட்டு கொடுத்தாங்கன்னு தெரியல. இனிமேல் விசாரித்தா தான் தெரியும் கவிஞர் சல்மா எதற்காக அவர்களுக்கு இந்த எம்பி சீட்டு கிடைச்சிருக்கு. ஏன்னா பலரும் மோதினதில் அவங்களுக்கு கிடைச்சிருக்குது. இன்னொன்று எஸ் ராமலிங்கம், அவர் வந்து ரொம்ப நாள் 89லேயே ஸ்டாலின் எம்எல்ஏ ஆகும்போது அவரும் எம்எல்ஏ ஆகுறாரு. ஸ்டாலின், எடப்பாடி இவங்களாம் எம்எல்ஏ ஆகும்போது அவரும் ஆகுறாரு. அதுக்கப்புறம் 91 தோத்துடுறாரு, 96 ஆகுறாரு. அதற்கு பிறகு 2001 தோத்துறாருன்னு நினைக்கிறேன். ஆமாம், 2001 பிறகு 2001 அவர் சீட்டு கொடுத்தாங்களா தெரியல. 2006 ஆமாம் சீட்டு கொடுக்கல. 2006 அப்போ தொகுதி மறுசீரமைப்புல அது வடக்கு தொகுதியாக போயிடுச்சு. அவருக்கான தொகுதியே இல்லாமல் போச்சு. அப்புறம் அப்படி இப்படி இது பண்ணி 24 அவருக்கு எம்பி சீட்டு கொடுப்பாங்கன்னு பார்த்தாங்க, அதுவும் கொடுக்கல. கடைசியில் இந்த தடவை ராஜ்யசபா சீட்டு கொடுத்துருக்காங்க. பொன்முடி அவர்கள் சமூகத்தை சார்ந்தவர், அந்த இதை பேலன்ஸ் பண்ணுறதாக கொடுத்துருக்கான்றாங்க. கொங்கு மண்டலத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துகிறாங்க. சேலம் அந்த தொகுதியெலாம், அந்த சேலத்துலேருந்து மீண்டும் ஒரு வாய்ப்புன்றாங்க. இப்போ தேமுதிகவுக்கும் அதிமுகவுக்கும் இந்த ஒரு உரசல் போயிட்டே இருக்கு சார் ராஜ்யசபா சீட்டில். அது வரேன். அப்போ இந்த மாதிரி கொடுக்கும் பொழுது கமல்ஹாசன் அவர் பாவம், அவர் செய்த சேவைக்கு உடைச்சதுக்கு அவர் கமல்ஹாசனுக்கு அந்த சீட்டு, அந்த வகையில் 4 எம்பி சீட்டுகளுக்கு 4 இது போட்டிருக்காங்க. ராஜ்யசபாவில் தேமுதிகவுக்கு கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா பொதுவாக இப்போ கமல்ஹாசனுக்கு ஏற்கனவே போட்ட ஒப்பந்தத்தின் படி அப்படின்றாங்கல்ல, அந்த ஒப்பந்தம் ரொம்ப முக்கியம். நீங்கள் வாய் வார்த்தையாக சொல்கிறதெல்லாம் கணக்கு வராது. வாய் வார்த்தையாக சொன்னாங்களா இல்லைன்னு கூட தெரியாது. இந்த அம்மா பண்ணுற அரசியலுக்கெல்லாம் அது ஒரு அரசியலே கிடையாது. தேமுதிக அரசியல். நீங்கள் இப்போ எத்தனை சீட்டு பேசுனாங்க? இப்போ 24லேயே பேசுனாங்க. உங்களுக்கு 2 தொகுதி ஒரு ராஜ்யசபானா 2 தொகுதி ஒரு ராஜ்யசபா அப்படின்னு ஒப்பந்தத்தில் போடுவாங்க. அதை வெளியே கொடுத்து காமிக்கலாம். இந்த அம்மா முடிவு பண்ணிட்டு 2 தொகுதி ஒரு ராஜ்யசபா எங்களுக்கு கொடுத்துட்டாங்க சொல்லிட்டு தெரிஞ்சா அவங்க அதை மறுக்கல. அதுக்கு பிறகு வந்துட்டு எங்களுக்கு கொடுத்தாங்க சொன்னாங்க, அதெல்லாம் செல்லுபடியாகும். நீங்கள் வந்து அரசியல்னா என்னன்னா இத்தனை தொகுதின்னு ஒப்பந்தம் போட்டுருவோம். அப்படி ஒப்பந்தமே போடாதப்போ நீங்கள் அதை ஏடிஎம்கே போய் குற்றம் சாட்டுறது இயலாத ஒன்று. இப்போ சீட்டு கொஞ்சம் அதிகப்படுத்துறது, கொஞ்சம் டிமாண்ட் பண்ணுறது வேலையை பண்ணிட்டு இருக்காங்க. திமுக தொடர்ச்சியாக விமர்சனம் பண்றாங்க, நீட்டு தேர்வை பத்தி விமர்சனம் பண்றாங்க. அதெல்லாம் ஓகே, இவங்க வந்து ஏடிஎம்கே கூட்டம் தான் போவாங்க. அதுல டிமாண்ட் அதிகப்படுத்துறது பண்றாங்க. இப்போ டாட்சன் சண்டை போட்டு இல்லையா பாமகண்டா, எப்படி இருந்தாலும் போக தான் போறாங்க, அந்தக்காக பண்றாங்க. தொடர்ச்சியா தேமுதிக பாமக அந்த பாஜக கூட்டணி என்டிஏ கூட்டணி அப்படியே தொடரும், வேற வழி கிடையாது. மற்றவங்க இந்த பத்திரிகையாளர் போர்வையில் உருட்டிட்டு இருக்காங்க, விஜய் கிட்ட போவாங்க, அதெல்லாம் நடக்கவே நடக்குது. இதுதான் ஃபைனலாக நடக்கும். விஜய் வந்து வாழ வைத்தவர், திரையுலகுக்கு அறிமுகப்படுத்தியவர் விஜயகாந்த். வாழ வச்சாரு, அவங்க அப்பா கூட வாழ வச்சாரு. அவரு விஜய் கூட இருக்காரு. புஷி ஆனந்த் அவருக்கு ஒரு கட்டையை போட்டு இன்னைக்கு அவங்க அப்பா எங்கேயோ தானே இருக்காரு. இன்னைக்கு அவர் ஜனதோசை நினைச்சா கூட போய் பார்க்க முடியாது. புஷி ஆனந்த் அனுபவிச்சாதான் விஜய் அவங்க அப்பாவே. ஆமா, அதாங்க நிலைமை. புஷி ஆனந்த் என்ன சொல்லுவாதான், அவங்க அப்பா போன கிறிஸ்துமஸுக்கு எதுக்கு அவரை பார்க்கறதுக்கு 3/4 மணி நேரம் தான் டைம் கொடுத்தாராம் புஷி ஆனந்த். மேடைகள் எல்லாம் அப்பா அம்மாவை 2 பேருமே சேர்ந்து ஷேர் பண்ணி அது யார், அதுவும் புஷி ஆனந்த் தான் அனுமதிக்கணும். அது ஒரு சீனுக்காக இந்த மாதிரி நடக்கும்போது உட்காருங்க, செட்டிங் தான். இவருக்கு அவருக்கும் தொடர்பே இல்லை. நீங்க வேணா அவர் பேட்டிலாம் பாருங்க, நீங்க அப்படியே பேட்டி எடுத்தினா அவரை சும்மா அப்படியே கொட்டிடுவாரு. அதான் நிலைமை இன்னைக்கு. சரி, அப்படியே ஓடிக்கிட்டு இருக்குது. அதனால வாழ வச்ச தந்தையே எத்தனை படம் எடுத்தாரு, விஜயகாந்த் கூட்டு வந்து நடிக்க வச்சுதாரு அவர் தானே. அவருக்கே அதாங்கடனா இப்போ விஜயகாந்துக்குன்னா விஜயகாந்த் அந்த கட்சி வந்து அவங்களுக்கு சில எதிர்பார்ப்பு இருக்கும்ல, அதெல்லாம் விஜயால பூர்த்தி செய்ய முடியாது. அதனால அவங்க சும்மா அப்படியே சீனை போட்டு, அதாவது சீட்டு எண்ணிக்கை ஏற்றிக்கணும், வேறு சில விஷயங்கள்
ராஜ்யசபா வேணும்னு. ராஜ்யசபாவில் எப்படி கொடுப்பாங்க? 39 எம்எல்ஏங்க, 1% கூட உங்கள்கிட்ட இல்லை ஓட்டு. சரி, ஏதோ கூட்டணியில் இருக்கணும் வாங்கன்றதை கூப்பிட்றாங்க. நீங்கள் அதுக்கு ஒரு ராஜ்யசபா பழைய ஜமீன்தார் மாதிரியே பண்ணியிருந்தா நீங்கள் இப்போ ஒன்றும் இல்லாத ஆள் இல்லை. அதனால் அதுக்கேற்ற மாதிரி தான் அதான். ஓகே, இப்போ திருமாவளவனோட சீட்டு ஷேரிங் வந்து 21லேருந்து 25 வரைக்கும் உயரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படி? என்ன எங்கே உயரும்? திமுகவில் கேட்டு நாங்கள் கொடுப்பாங்களா? கொடுப்பாங்கன்ற இல்லை கேட்டிருக்காங்க, அது நிதர்சனமானு கேட்குறேன். ஆசைப்படுறதுக்கு எல்லாருக்கும் உரிமை இருக்குல்ல. அது அதே மாதிரி ஆசை அவங்களும் போடுவாங்கல்ல திமுகவும். அதனால் 6 கிடைக்குதான்னு பாருங்கள். 6லேருந்து 10 டபுள் டிஜிட் கிடைக்குதா பாருங்கள். ஏன்னா இவங்க எல்லாம் தலைவரை அவங்க கூடயே இருப்போம், அவங்க கூப்பிட்டான் வரல, இவங்க கூப்பிட்டான் வரல, தலைவரை அவங்க கூடயே இருப்போம். சின்ன கட்சி பிரேமலதா கூட முரண்டு பிடிக்கிற மாதிரியே காமிச்சிட்டு இருக்காங்க ஏடிஎம்கே. ஆனால் இவங்க தலைவரை நீ தான், உன்னை விட்டா எனக்கு ஆளே இல்லைன்ற மாதிரி. அப்போ நீ தானே என்னை விட்டா ஆள் இல்லை. பல கதவுகள் திறந்து இருந்தது, அந்த கதவை நான் தான் இவரே மூட்டாரு. இப்போ இவரே மூட்டாருன்னா அப்போ ஒரே வழி இங்கே தான், வேற எங்க போக. திமுகவுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்காருல்ல. என்ன எச்சரிக்கை? நான் பல கதவுகள் எனக்கு இருக்கு, இருந்தாலும் நான் உங்களை தான் அப்படி சொல்லி பல கதவுகள் திறந்தது, நானே மூட்டேன் எல்லாத்தையும். இப்போ எனக்கு வேற வழியே இல்லை தலைவரை உங்ககிட்ட தாங்கிறன்ற மாதிரி தான் சொல்றாரு. விசுவாசத்தை காமிக்கிறாரு. அவங்க காலி பண்ணி விட்டுருவாங்க. அதனால டபுள் டிஜிட் கிடைச்சா பெரிய விஷயம். ஓகே, இப்போ ஞானசேகரனோட தீர்ப்பை எப்படி பாக்குறீங்க? ஆனால் அது ஞானசேகரனோட மட்டுமே சுருங்கி விட்டது. ஒரு குற்றத்துக்கு பின்னாடி யாருமே இல்லை அப்படின்றது முதல்லயே சொல்லிட்டாங்க தீர்ப்பை, வேற யாரும் கிடையாது அப்படின்னு. அதே மாதிரியே விசாரணையும் போயிடுச்சு. ஞானசேகரன் நான் சொல்ல, அன்புமணியும் சொல்லியிருக்காரு. இன்னைக்கு இவர் எடப்பாடி பழனிசாமி அந்த குற்றச்சாட்டை வச்சிருக்காரு. யார் இந்த சார்ன்றதெல்லாம். அப்போ ஒரு குற்றத்துல இந்த மாதிரி விஷயங்களே அப்படியே இது பண்ணி வெறும் ஞானசேகரனுடைய இந்த விஷயம் முடியுது. அதனால அவர்கள் சொல்ற மாதிரி அந்த ஒரு விமர்சனமும் இருக்கிறது. தீர்ப்பு விரைவாக நடத்தி அது வந்தது ஒரு நல்ல விஷயம். அதே மாதிரி குற்றச்சாட்டுகளுக்கும் உரிய தண்டனை கொஞ்சம் பெரிய அளவில் தான் கிடைக்குன்றாங்க. ஆயுள் தண்டனை வரைக்கும் கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குன்றாங்க. இந்த மாதிரி கிடைச்சாதான் கொஞ்சம் பயம் வரும். பாருங்க, இவ்வளோ நடந்துருந்தோம். ஒரு பெண்ணு ரவுடி இதே மாதிரி பண்றான், புகார் கொடுத்தா அரக்கோணம் அது தனி, அது பழசாயிடுச்சு, புதுசு புதுசா வந்துகிட்டே தான் இருக்கு. அதனால அரக்கோணம் வந்து இன்னை வரைக்கும் அது இவரு சில ஊடகங்கள் மாட்டிக்கொண்டு அதில் சிக்கிக்கொண்டு அரசுக்கு எதிராக பேசுறாங்கன்னு நேற்று முதலமைச்சர் சொல்றாரு. என்ன சொல்றது? அது ஒரு விஷயம். இன்னொரு ஒரு ரவுடி பையன் ரொம்ப தொல்லை கொடுக்குறான்னு ஒரு அம்மா புகார் கொடுத்தா அந்த அம்மா மேலேயே SC/ST ஆக்ட்ல வளர்த்து வேங்கவேல என்ன நடந்ததோ அதே மாதிரியே அந்த மாதிரி. இன்னொரு இடத்துல கஞ்சா விற்கிறத பத்தி புகார் கொடுத்தா போலீஸே அவங்கள்ட்ட சொல்லிட்டு நீங்க வீட்டை காலி பண்ணிட்டு போங்க, அவங்களால உங்களுக்கு பிரச்சனை வரும்ன்ற அளவுக்கு கஞ்சா வியாபாரிகள் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க. அதனால வந்து இது எல்லாமே எப்படின்னா பாதுகாப்புன்றது வந்து சட்டத்தின் ஆட்சி நடக்கணும், ரவுடிகளுக்கு பெண்களுக்கு எதிராக இருக்கிறவங்களுக்கு பயம் வரணும் அப்படின்றது வந்து தெய்வ செயல் போன்ற ஒரு விஷயம் பார்க்கும் பொழுது அவர்கள் தப்பிக்கிறாங்கல்ல. பெரிய செக்ஷனே இல்லை, புதுசாக ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தாங்க திமுக இந்த அரசு, அந்த செக்ஷன் கூட அந்த பையன் மேலே போடல. அப்போ அவர் இன்னைக்கு முன்ஜாமீன் ஜாலியாக சுற்றின்னு தானே இருக்காரு. அந்த மாதிரி விஷயங்களும் கவனிக்கப்படணும் அப்படின்றதான் முக்கியம். ஓகே, பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளிச்சமைக்கு நன்றி.